வீட்ல மாவு நல்லா புளிச்சிருச்சு. அதனால ரவை தோசையா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவைய ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு மூடி வச்சுட்டேன். சைட் பை சைட் பாசிப்பயிறு சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். எப்பயுமே நான் எப்பயும் நினைப்பேன் சாம்பார் வந்து இன்னைக்கு காய்கறியே போடாமல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு காய்கறி ரொம்ப பிடிக்கிறதுனால ஏதாவது கொஞ்சமாவது போட்டுடுறேன். வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு உப்பு, கொஞ்சமாக சாம்பார் மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டுட்டேன். சைட் பை சைடு அந்த மாவோட ரவையுமே கலந்து வச்சுக்கிட்டேன். சாம்பார் மட்டும் பத்தாது, ஏதாவது சுருக்குன்னு செய்யணும்னு சொல்லி கார சட்னி செஞ்சுருந்தேன். அதுக்கு பட்டை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு பட்டை மிளகாய் கூட சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து லைட்டாக கொதி வந்தோன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் சாம்பார் தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக சாம்பார் மசாலாவும் சேர்த்து சாம்பார் ஊற்றினா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும். அப்புறமா கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு தோசையை ஊற்றினா நல்லா முருகலாக தோசை வரும். ரவா தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி என்னைக்காவது மாவு தீர்ந்து போகும்போது என்ன செய்வீங்க அப்படின்னு எனக்கு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.